வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம மே மாத பலன்கள் டாரட் பிரசனம் மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்க்க போறோம். மே மாத பலன்களை பார்த்தீங்கன்னா டாரட் பிரசனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன ஒரு வழிவகைகள்லாம் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த டாரட் பிரசனம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய குல தெய்வம், அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம், இந்த மாதிரியான தெய்வங்களினுடைய பெயரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டாரட் பிரசனம் பார்க்கும்போது முழுமையான ஒரு தெய்வ அருள் இருந்தால் தான் நம்ம முழுமையாக அதற்குண்டான ஒரு பலனை சொல்ல முடியும். இந்த டாரட் பிரசன்னத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி என்பர்கள் எல்லாமே இருந்தும் ஏதோ இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை. நிறைய ஒரு வாழ்க்கையில் வருமானம் இருக்குது மேடம், ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என்னுடைய பையன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான், என்னுடைய குழந்தைகள் கல்யாணம் ஆகியும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான எல்லாம் இருந்தும் எதுவுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த அனுபவித்தாலும் அதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாத டாரட் பிரசன்னம் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டாரட் பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்தும் எதுவுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, உங்கள் தலைக்கு மேலே சில கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை, நிறைய பேருக்கு வழக்குகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் தீவிரத்தின் காரணமாக எப்படியாவது நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டா போறோம் அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போகுது. குடும்பத்துல ஒரு பிரிவினைன்றது வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தாலும் உங்களுடைய வீட்டு வாசப்படியை தட்டக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. இதுக்காக நீங்க ரொம்ப பயப்படணுமா? பயப்படலாம் ஒண்ணுமே தேவையில்லை. அதுக்காக தான் நான் முதல்லயே சொன்னேன், உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல அந்த தெய்வத்தினுடைய பேரை நீங்க போட்டீங்கன்னாலே போறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஏன்னா பிரசன்னம் பார்க்கும்போது நிறைய ஒரு தெய்வ பக்தி இருக்கணும், தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு முழுமையா இருக்கணும். அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மே மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தெய்வ அருள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தெய்வ அருள் கண்டிப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. என்ன வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு நடுநிலைமையான தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். ஏற்கனவே வழக்குகள் இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வழக்குகள் அதிகமாக இருக்கு. ஏதோ ஒரு வழக்கு, தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகளோ இல்லை ஆஃபீஸில் இவங்க அந்த அலுவலகத்தினுடைய வழக்குகளுக்காக டெய்லி அந்த கோர்ட்டு கேஸ்னு போகக்கூடிய, தனக்கு சொந்த வேலையாக எந்த ஒரு வழக்கும் கிடையாது மேடம், ஆனால் ஆஃபீஸ்க்காக நான் போயிட்டுருக்கிறேன், இது ஒரு பெரிய மென்டல் டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு அதிலிருந்துலாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த வழக்குகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம், அந்த தீர்வுகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு வழக்குகளுக்கு போனாலும் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையை மட்டும் நீங்க இடைவிடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த தெய்வ பிரார்த்தனை தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த உறவுகள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, இல்லை நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புது உறவுகள்னால உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த நன்மையை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மனநிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்காது. யாராவது ஒரு புது உறவுகள் வந்தால் கூட அவங்க கிட்ட கூட உங்களால் சிரித்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியில்
வெளியில போகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக போகக்கூடிய ஒரு நேரம், கவனமா இருக்கணும். யார் ஒரு இளமை பருவத்துல இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி மாணவர்களா இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில போகும்போது சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி நபர்கள் கிட்ட ரொம்ப கவனத்தோட பழகக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதத்துல கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு திருப்தியின்மை இருந்துகிட்டே இருக்கும். இது இந்த மாதத்துல மட்டும்தான் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு நீடிக்காது. அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை நினைத்து ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இருக்கும். ஏன்னா தன்னுடைய குழந்தைகள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி, தன்னுடைய குழந்தைகள் நல்ல இடத்துல நல்லா இருக்கணும், தன்னுடைய பையனுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், தன்னுடைய பெண்கள் கல்யாணம் ஆகி போன இடத்துல நல்லா வாழணும் அப்படின்ற அந்த குடும்ப பொறுப்புகள்ல இந்த பெண்கள் கொஞ்சம் துயரப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். யாரெல்லாம் அதிகப்படியாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை போறேன் மேடம், எனக்கு வெளிநாட்டு பயணமே அலர்ஜியா இருக்கு, என்னால போகவே முடிய மாட்டேங்குது, உடல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த மாதம், இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல வருமானம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுல வருமானங்கள் சம்பாதிக்க முடியும். அதே சமயத்துல அந்த வருமானத்தினால உங்களுக்கு சில செலவுகளும் நேரடியாக காத்துட்டு இருக்கும். அங்கேயே வாங்கி அங்கேயே செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆகும் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மொத்தத்துல இந்த மே மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இன்னும் தொடரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த தொடர்கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமான தீர்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த டாரட் பிரசன்னத்தில் நீங்க ஏதாவது ஒரு கேள்வி, அதாவது உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய சில நெசசரியான கேள்விகளுக்கு, இப்போ இந்த மாதத்துல ஏதாவது ஒரு திருமண முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டு மாப்பிள்ளையே பார்க்குறீங்க, எனக்கு எந்த இடத்துல வரன் பார்த்தா எனக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இந்த டாரட் பிரசன்னம் உங்களுக்கு நல்ல ஒரு விதமான ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது ஜாதகம், அதாவது குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும், இல்லை பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்க விரும்புகிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.